நாட்டு மக்களை பூரா கொள்ளையடிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதனால் இவன் யோக்கிய வரான் செம்பெடுத்து ஒழிச்சுவின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கொள்ளை தான் அடிப்பாங்களா அப்படின்னா, நீ அடிக்கிற மேலே உண்மையான நடவடிக்கை எடு. எவன் கொள்ளையடிச்சிருக்கான்றியா, அவன்கிட்ட எப்படி 500 கோடி வந்ததுன்னு கேட்குறியா, அவன் மேலே விசாரணை நடத்து. அதே நேரத்தில் நீயும் விசாரணைக்கு இப்போ நாங்கள் சொல்கிற ஆள் மேலேயும் நீ விசாரணை பண்ணணும். அப்போ தான் அந்த ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர, நீ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக தமிழ்நாடு ஆட்டையை போடுறதுக்காகவும் திமுகவை ஆட்சியவோ இல்லை அதிமுகவை ஆட்டையை போடுறதுக்காக எடப்பாடியை மிரட்டுறது, உள்ளத்தில் மிரட்டுறதுக்கு இடியை வச்சுக்கிறது, மிரட்டி அவனை உள்ளே தூக்கி போட்டுருவேன் 4000 கோடி வழக்கில் உன் மகனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு மிரட்டி, ஏன்னா பழைய ரஜினிகாந்த் படம் மாதிரி கத்தியை வச்சு மருமகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, லவ்வரை தூக்கிட்டு போயிடுவான், குழந்தைய கூட்டு போய் ட்ரம்மு இருக்க இடத்துல அடைச்சி போட்டுருவாங்க. நீ அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா அவங்க அம்மாவை கொண்டுருவோம், உங்கள் அப்பனை கொண்டுருவோம். அந்த மாதிரி தான் நீ ஆட்சி பண்ணுறீங்க. எடப்பாடியை 4000 கோடியில் பிடிச்சி போட்டுருவோம், நீ கொலை கேஸில் பிடிச்சி போட்டுருவோன்னு அவரை கூட்டணியில் சேர்த்து வச்சுருக்கீங்க. திமுக காரனை கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிடும், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை மிரட்டுறீங்க. அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. நீ வழக்கு தொடர்ந்து பிடிச்சிட்டு உள்ளே போடு, சிங்கப்பூர் மாதிரி. ஆகாஷ் பாஸ்கரன் தூக்கு எப்படி விட்ட நீ? இந்திய அரசை ஆள்வது என்ன திமுகவா? ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தன் மேலே வழக்கு இருக்குது. 3 நாளாக இடி ரைடு விட்ட ஒருத்தனை அசால்ட்டாக இமிக்ரேஷனில் விடுறேன்னா, அப்போ நீ வேணுன்னே விட்டுட்டு இதை அரசியலாக்கணும்னு பார்க்குறது தான்.